ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டை எப்படி பார்க்கறது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற சேனல்ஸ் பெரிய சேனலா, இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்றவங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் அவங்களுடைய லிஸ்ட்டை பார்த்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு வீடியோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு ரீசனையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்படியே அந்த 1000 இல்லனா 1 lakh அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் வந்து காட்டுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காட்டாது. அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கறதையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு இதுக்குன்னு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பிரைவசிக்கான செட்டிங்ஸை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம்னா அந்த சேனல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது காட்டாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண்ணியிருக்கிற பிரைவசி செட்டிங்ஸ் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. சோ அந்த செட்டிங்ஸை நீங்க பண்ணி வச்சுக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். பட் அது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுல சேர்ந்தாப்புல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க யார் யார் அந்த ஃபுல் லிஸ்ட்டையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போன உடனே குறிப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய சேனல்ஸ் கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதை காட்ட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா அனதர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா studio.youtube.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணும்போது சிலருக்கு வரக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது சர்ச்சிங்கில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வர்ற மாதிரியே வருது ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகாமல் ஜஸ்ட் சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் ப்ராப்பராக சைன்இன் ஆயிருக்கணும் YT ஸ்டுடியோ ஆப்பில். அந்த மாதிரி ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ உங்களுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே ஈஸியாக போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து studio.youtube.com அப்படின்னு போய்க்கலாம். ஸோ நான் இப்போ போகிறேன் பாருங்கள். ஜஸ்ட் studio.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ நான் வந்து இதை வந்து இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப் முள்ள உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா தான் கிளியராக புரியும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நான் வந்து என்னுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் லேண்ட்ஸ்கேப் மூலம் உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ள இந்த 3 கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே. அந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷனில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்டில் வாங்க. ஸோ மொபைல் வியூவில் பார்க்கும்போது பாட்டமில் தெரியும் ஈஸியாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் 90 days அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாப்புலர் யூடியூபர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய யூடியூபர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து இதில் ஷோ ஆகிட்டு இருக்கு. சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது இதில் பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே முக்கியமாக சொல்கிறேன். அதாவது February 23 to May 24 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் 90 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைஃப் டைமாகவும் வச்சுக்கலாம். லாஸ்ட் 365 days இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் 7 நாள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஹையாக இருக்கிறத காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லோவாக இருக்கிறதுலேருந்து ஹையாக போகிறத காட்டும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆக்ஷனில். ஸோ அவங்களுடைய சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சேனலுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ நான் இப்போ போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து பேக்கில் வந்துக்கிட்டேன். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதில் வந்து ரோஸ் பெர் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா 50 வரைக்கும் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 50 வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு வரணும்னா இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக அதாவது போய் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு 5 பேஜ் 6 பேஜுக்கு மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜுக்கு டேரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த அதுக்கு அடுத்ததாக இருக்க இந்த ஃபஸ்ட் ஆரோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அந்த ஆரோ மாதிரி கொடுத்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜுக்குள்ள ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நான் ஜஸ்ட் லைஃப் டைம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 365 days அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து ஆரம்பிக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பெரிய யூடியூப் சேனல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சேனல்லையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் விசிட் பண்ணி.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னுடைய சேனலில் பெரிய பெரிய சேனல்ஸ் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு லைஃப் டைம் செட் பண்ணி நீங்கள் வந்து டோட்டலாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் உங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக லிஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக லைஃப் டைம் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க பெரிய யூடியூபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன யூடியூபராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதிலே அண்டர்டிக்ஸில் கிளியராக கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை வந்து பார்க்கணும். ஸோ பேசிக்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் கூட என்னுடைய சேனலில் இப்போ ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது கிடையாது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இதுக்குன்னு ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு சேனல்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய சேனல்ல அனலிட்டிக்ஸ்ல போய் பார்க்கும்போது காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலா. கைஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரியும் தெரிகிற மாதிரியும் வைக்கிறதுங்கிறதும் உங்களுடைய விருப்பம். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் கரெக்டாக யூடியூப்பில் போய்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து எடிட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக வந்து சேனல் வச்சுக்கவங்க தான் பண்ணணும்னு இல்லை, என்னுடைய ப்ரொஃபைல் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சேனலில் போய் அனலிட்டிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது என்னுடைய சேனல் கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான செட்டிங்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ப்ரைவசி அப்படிங்கிறதுல கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் டிக்கில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சேனல், அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய சேனல் வந்து ஷோ ஆகாது. அதே சமயம் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ஆகும்னு சொல்லலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதை வந்து இனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு லிஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜில் எந்த விதமான சேனல்ஸும் இல்லாத மாதிரி காட்டும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் சேனல் டசன்ட் ஃபியூச்சர் எனி அதர் சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடிட் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் அகைன் இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற கிளியரான இன்ஃபோ எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் என்னென்ன சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி யாராட்டும் வந்து இவங்க என்னென்ன சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறது விதம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த எடிட் சேனலுக்குள்ளே போய்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம் எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு வச்சுருந்தா மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து, அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அடுத்து உங்களுடைய சேனலில் பார்த்துக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைலும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு யூஸராக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கும் போதும் சரி, உங்களுடைய சேனலை சும்மா யாராவது பார்க்க வரதா இருந்தாலும் சரி, அதில் இந்த சேனல் பேஜில் போய் பார்க்கும்போது அது வந்து தெரியாது. பிளேலிஸ்ட்டுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ரீசன் இதுதான் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது, அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் இருக்கக்கூடிய டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸும் எதனால இந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கான கிளியரான ஆன்சரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஸோ உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.